நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, ஒரு விஷயத்துல இருந்து தள்ளி நின்னு பாக்குறதுனா எப்படி? அது கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நீங்க ஒரு கஷ்டமான கான்வர்சேஷன்லயோ இல்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலயோ இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் உட்கார்ந்து உங்களோட போட்டோவை, உங்களோட இமேஜ் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில எடுத்துட்டு முன்பின் தெரியாத ஒரு நபர் அங்க நிக்கிறதா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ தள்ளி நின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த நபர் இந்த சிச்சுவேஷனை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க எந்த மாதிரியான அட்வைஸ் இப்போ அந்த நபருக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு யோசிங்க. பொதுவாவே இந்த மாதிரி நீங்க பார்த்து அந்த நபருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணும்போது லாஜிக்கலா கரெக்டா இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஹார்ஷான அட்வைஸா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா அதுதான் உங்களுக்கான அட்வைஸ், நீங்க உங்களுக்காக சொல்லிக்க வேண்டிய சஜஷன். எந்த ஒரு விஷயத்துல நம்ம இமோஷனலா நம்ம டிஸ்கனெக்ட் ஆகி நம்மளால ஒரு மூணாவது கோணத்துல இருந்து தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு விஷயத்தை பார்க்க முடியுதோ அந்த டைம்ல தான் நமக்கு தேவையான அட்வைஸ் நம்ம கிட்ட இருந்தே கரெக்டா வந்துடும். நீங்களே உங்க தெரபிஸ்டா மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் தள்ளி நின்று வேற ஒரு அட்வைஸா கொடுக்க முடியுமான்னு பாருங்க. அதுதான் உங்களுக்கான பெஸ்ட் அட்வைஸா இருக்கும். பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன். ஆல் தி பெஸ்ட்.